எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நம்ம திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகணும் அப்படின்றது நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தில் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குக்காரர்களும் நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் அந்த கிரிவலத்தையே ரிவர்ஸில் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். இப்போ அந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு சார். மக்கள் எல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களோட விடை சார். திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளாக் வைஸில் சுற்றும் பொழுது உங்கள் பிரச்சனை தீராது. ரொம்ப துன்பத்தில் இருக்கவங்க அப்படின்னா அந்த பிரபஞ்ச தனிமையில் யாரும் இருக்கக்கூடாது. அத்துவான காடுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இடமா இருக்கணும். இடத்துல போய் கத்துறது, பிரபஞ்சத்தை நோக்கி ரொம்ப என்னை காப்பாற்ற யாரும் இல்லை, இறைவா நீ காப்பாற்றுன்னு சொல்லணும். இறைவங்கையில் சாட்டை இருக்குது. பம்பரத்தை கிளாக் வைஸில் சுற்றுறோம். சுற்றிட்டு ரிலீஸ் பண்ணும்போது அந்த பம்பரம் ஆப்போசிட்டில் தான் சுற்றும். அப்போ நீ இந்த ஆப்போசிட்டில் சுற்றுவோம், பிரச்சனை சால்வ் ஆகும். இறைவங்கையில் சாட்டை இருக்குது, உன் கர்மா முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பெரிய ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய சுபங்களாக மாறும். நம்ம லைஃப் ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு பெரிய கர்ம காரியத்துக்கு நீங்கள் செலவழிச்சிட்டிங்கன்னா அது நம்மளுடைய நற்கதியாக மாறும். அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருப்பாங்க. நீங்கள் ஆப்போசிட்டில் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வாங்க, ஆப்போசிட்டில் கிரிவலம் வாங்க, அண்ணாமலையார் சுற்றிட்டு வாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் சுற்றுங்க, 7 மாதம் சுற்றுங்க. 7ஆம் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு மாப்பிள்ளை வரும், கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சுற்றி கல்யாணம் நடந்துச்சு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா மக்களுக்கு தேவையான ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு விடை கொடுத்துட்டு இருக்காரு கோவையிலிருந்து பண்டிட் விஜய் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா சார். தொடர்ந்து நம்ம சேனலில் உங்கள் இன்டர்வியூஸ் எல்லாமே நிறைய பேர் பார்த்துட்டே இருக்காங்க சார். இப்போ சமீபத்தில் நம்ம முன்னாடி எடுத்திருந்த ஒரு வீடியோ இப்போ சமீபத்தில் ரொம்ப வைரலாக இருக்குது. நிறைய பேர் ஏன்னு கேள்வியும் கேட்டிருக்காங்க, அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த டாபிக் பற்றி இன்றைக்கி பேசலாம் சார். நம்ம திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகணும் அப்படின்றது நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தில் நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குக்காரர்களும் நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் அந்த கிரிவலத்தையே ரிவர்ஸில் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும்னு நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருந்திருக்கோம். இப்போ அந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு சார். மக்கள் எல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களோட விடை சார். பொதுவாக என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை நான் திருவண்ணாமலையில் கோயிலுக்குள் போகிறத நான் பெருசாக நான் சொல்கிறதில்ல. மலையே சிவன் தான். அதனால் கோயிலுக்குள்ளே போய் கியூவில் நின்று மல்லு கட்டி சாமி பார்க்கணுங்கிறது ஒன்றும் பெருசாக அது ஒன்றும் இல்லை. மலையே சிவன் தான் அந்த ஊரே. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளாக் வைஸில் சுற்றும் பொழுது உங்கள் பிரச்சனை தீராது. பிரச்சனை தீராது. இதுக்கு உதாரணம் நான் ஒரு ஆளே, நான் ஒருவனே. சுற்றி இருக்கிறேன். கடைசி நாள் அதாவது என்னென்னா 2015 ஜனவரி, அது 2015 ஆகஸ்ட் 15, ஒன்று 2015 இருக்கணும் இல்லை 2016 இருக்கணும், கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆகஸ்ட் 15 அன்றைக்கி சண்டே வந்திருக்கும். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் திருவண்ணாமலைக்கு வந்துடுறேன். பெரிய கடன் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி. குறைஞ்சது ஒரு 10 லட்ச ரூபா இல்லாமல் நான் கோயம்புத்தூர் திரும்பி போக முடியாது. ஒரு தற்கொலைமான எண்ணம், எங்ககிட்ட பணம் பெருசாக இல்லை. நாங்கள் ட்ராவல்ஸில் பார்ட்னராக இருந்ததுனால என்னுடைய நண்பர் என்னை இறக்கி விட்டு போயிட்டார். நான் வெளிநாட்டில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிட்டுருக்கேன். கிளாக் வைஸிலே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். டெய்லி காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு அங்கே விருதுநகர் நாடார் மடம்னு அங்கே ஒன்று இருக்கும். அதுலேருந்து எந்திரிச்சு அப்படியே அங்கே அந்த மடத்துலேருந்தே அப்படியே அங்கே ஒரு விநாயகர் இருக்கும் பக்கத்துலேயே, அந்த டேனிங்கில் அதை கும்பிட்டுட்டு அப்படியே திருவுடல் வீதியிலேருந்து அப்படியே நேராக கிரிவலம் போவேன். அந்த அரூர் செங்கம் பிரிகிற இடத்துல பாதை 2ஆக பிரியும். தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை போர்டு இருக்கும். அந்த இடத்துல அந்த கொஞ்சம் புதர் மாதிரி இருக்கும். அதிகாலை 3:30 மணி போய் மலையை பார்த்து ரொம்ப கத்துவேன். யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க. அது ஒரு குருநாதர் சொன்ன ஒரு கண்டென்ட். அது ரொம்ப துன்பத்தில் இருக்கவங்க அப்படின்னா அந்த பிரபஞ்ச தனிமையில் யாரும் இருக்கக்கூடாது. அத்துவான காடுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இடமா இருக்கணும். இடத்துல போய் கத்துறது, பிரபஞ்சத்தை நோக்கி ரொம்ப என்னை காப்பாற்ற யாரும் இல்லை, இறைவா நீ காப்பாற்றுன்னு சொல்லணும். அதுவும் ஒரு பரிகாரமா சார்? மிகப்பெரிய பரிகாரம் அது. ஆனால் ஆள் அறவமே இருக்கக்கூடாது. அத்துவான காடுன்னு சொல்லுவாங்க. தனிமையாக இருக்கணும். நீங்கள் போடுற சத்தம் அந்த பிரபஞ்சத்துக்கு கேட்குற மாதிரி இருக்கணும். இந்த வண்டி வாகன இறைச்சல் இதெல்லாம் இருக்கக்கூடாது. தனிமையாக இருக்கணும்.
அந்த மாதிரி இடத்துல போய் நான் கத்துவேன். அந்த இடத்துல ஆள் இருக்க மாட்டாங்க. அதிகாலை 3 மணி 3:30 மணிக்குனால அந்த போர்டுக்கு மறைவில் பின்னாடி போய் சத்தமாக போடுவேன். அண்ணாமலையாரை என்னை காப்பாற்ற எனக்கு யாரும் இல்லை. ஏன்னா கோவையில் எனக்கு யாரும் சொந்த பந்தம் கிடையாது. என்னோடய குழந்தைங்களாம் சின்ன சின்ன பசங்க. அப்போ அந்த வந்து எனக்கு வேறு ஆள் இல்லை, நீ தான் என்னை காப்பாற்றணும். ஏன்னா கூட பிறந்தவங்களாம் யாரும் ஹெல்ப் பண்ணுற நிலைமையில் யாரும் இல்லை. அந்த மாதிரி நான் கத்திட்டு போவேன். அப்போது ஒரு சைக்கிளில் ஒரு யோகி சித்தர் ஒருத்தர் வருவார். அவர் அந்த கிரிவல பாதையில் வர்றாரு. எங்கே வர்றாருன்னா நம்ம கரெக்டாக இந்த எம்மலிங்கம் அதெல்லாம் தாண்டி எம்மலிங்கம் தாண்டி நடந்து போயிட்டுருக்கேன். அவர் எதுக்கு சைக்கிளில் வர்றாரு. அவர் டெய்லி வர்றார் சைக்கிளில். அதிகாலையில் வருவார் சைக்கிளில். சைக்கிள் சித்தர்னு அவர் சொல்லுவாங்க. அவர் என்ன ஆனாருங்கிறது தெரியல. அவர் சமாதி ஆகிட்டார்னு நினைக்கிறேன். அப்போ டெய்லி அவரை நான் கிராஸ் பண்ணுவேன், அவர் என்னை கிராஸ் பண்ணுவார் ஆப்போசிட்டில். அவர் ஆப்போசிட்டில் வருவார். ஓகே சார். சைக்கிளில் கிரிவலம் வருவார். வரும்போது இப்போ என்னை பார்த்துட்டு, ஏப்பா என்னைக்கு உன் பிரச்சனை முடிகிறது, இப்படி சுற்று அப்படின்றாரு. என்ன அவர் பெரிய சித்தர்னு உனக்கு தோணலை. என்ன சாமி இப்போ ஏன் இப்படி எல்லோரும் இப்படி தானே போகிறாங்க சாமின்னு. நீ பம்பரம் இறைவங்கையில் சாட்டை இருக்குது. பம்பரத்தை கிளாக் வைஸில் சுற்றுறோம். சுற்றிட்டு ரிலீஸ் பண்ணும்போது அந்த பம்பரம் ஆப்போசிட்டில் தான் சுற்றும். ஆப்போசிட்டில் தான் சுற்றும். அப்போ நீ இந்த ஆப்போசிட்டில் சுற்றுவோம் பிரச்சனை சால்வ் ஆகும். இறைவங்கையில் சாட்டை இருக்குது, உன் கர்மா முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது நடந்தது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை காலையில். அப்படியே யூட்டன் அடிச்சிட்டேன். அப்படியே திரும்பி சரி சுற்றி தான் பார்ப்போமேன்னு திருப்பி அப்படியே வந்து டவுனுக்குள்ளே ஓடி வந்து அப்படியே எமலிங்கம் தாண்டி அக்னிலிங்கம், இந்திரலிங்கம், ராஜகோபுரம், ரெட்டை விநாயகர், அப்படியே ஈசானிலிங்கம், குபேரலிங்கத்துலேருந்து அப்படியே புதுசாக ஒன்று சந்திரலிங்கம்னு ஒன்று இருக்குது. சந்திரலிங்கம், அதுக்கப்புறம் வாயுலிங்கம், வர்ணலிங்கம், சூரியலிங்கம், நேர் அண்ணாமலை, அடி அண்ணாமலை, திருநேர் அண்ணாமலை, அப்படியே வந்து நிருதிலிங்கம் வந்து கரெக்டாக எமலிங்கம். அங்கே தான் ஆரம்பித்தேன். எமலிங்கம் முடிச்சுட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டேன். ஓகே சார். அவ்வளோதான். அப்போ ஒரு அன்பர், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அன்பர் எனக்கு தினசரி என்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு போகிறார். அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அப்போ நான் லோட்டஸ் நியூஸில் பேசி எல்லாம் லாஸ் அந்த நேரம். அவர் ஆட்டோவில் போயிட்டு அப்புறம் ரூமுக்கு போகிறேன். என்னுடைய துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தூங்கிடுவேன். அப்போ அதுக்கு முதல் நாள் வியாழக்கிழமை வந்து அவர் என்கிட்ட பேசுகிறார். என்னென்ன திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் தொடர்ந்து திருவண்ணாமலையில் அப்படி என்னங்கிறார். நான் ஏற்பட்ட கடனில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கையா அப்படின்னு சொல்லிட்டேன். நாளைக்கு கூப்பிட்றேனே அப்படின்னாரு. அப்புறம் மறுநாள் வந்து என்ன பிரச்சனை, இந்த கிரிவலம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் முதல்ல யதார்த்தமாக கேட்டு விட்டார். அப்புறம் வெள்ளிக்கிழமை நைட்டு அவர் வந்து ஒரு கோயிலில் பணிபுரிஞ்சிட்ருக்கார் வெளிநாட்டில். அவர் இந்த நம்பருக்கு என்னை கூப்பிட்றாரு. வழக்கமாக என் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஊருக்கு போகலையானாரு. நான் போகலை, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை, என்ன பண்ண போகிறேங்கிறதும் தெரியலை. ஒரு பாட்டு கடனை பத்திரத்தை வச்சு கொடுத்துட்டேன், இன்னும் மிச்சம் பாட்டு பணம் கொடுக்கணும், அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, 10 லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு தேவை அப்படின்னு. உடனே 10 லட்ச ரூபா வருது மனே அப்படின்னாரு. ஆமான்னு. எனக்கு ஒரு 3 வருஷம் கழித்து நீங்கள் கொடுக்குறீங்களாங்கிறார். 3 வருஷம் கழித்து கொடுங்க, எனக்கு வட்டி வேண்டாம், 10 லட்ச ரூபா நான் ஏற்பாடு பண்ணுறேன், உங்கள் வீட்டில் இருக்க அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுங்கங்கிறார். சரின்னு அக்கௌண்ட் நம்பர்லாம் நான் கொடுத்துட்றேன். 2-3 அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தாச்சு. சரி ஹெல்ப் பண்ணுவாங்களா. நான் சொன்னேன், ஐயா நான் யாரும் தெரியாது, எனக்கு உதவி செய்கிறேங்கிறீங்க. இல்லை நான் உங்களுக்கு பண்ணுறேன், ஒரு குடும்பம் அழிகிறதுக்கு நான் அதை காப்பாற்றுறதுக்கு என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்றாப்புல. சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த வெள்ளிக்கிழமை இரவு கழிஞ்சிருது. சனிக்கிழமை காலையில் அதே மாதிரி அதிகாலையில் அப்படியே ஆப்போசிட்டில் கிரிவலம் வந்துட்டு ரூமில் வந்து படுத்து தூங்கிட்டு சாயந்தரம் ஒரு 4 மணி அப்போ மந்திர ஜபங்கள் பண்ணிகிட்டு இருந்த நேரம், ருத்ராட்சை வச்சு அந்த ஜபமாலை எடுத்துகிட்டு குளிச்சுட்டு 4 மணிக்கு பாதாள லிங்கம், அது வரைக்கும் ஃபோன் ஆஃபில் தான் இருக்குது, பாதாள லிங்கத்தில் வந்து மந்திர ஜபம் பண்ணி பாதாள லிங்கத்தை விட்டு வெளியில் வரும்போது மொபைல் ஆன் பண்ணுறேன். வீட்டில் அவ்வளோ மிஸ்டு கால் கூப்பிட்ருக்காங்க. யாரோ தெரியல, நமக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் 6-7 லட்ச ரூபா வந்திருக்கு. கும்பகோணம் அந்த அரௌண்ட்லேருந்து 4-5 அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்திருக்கு. அண்ணாமலையார் கொடுத்துருக்காருமான்னு. அண்ணாமலையார் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற. அப்போ அந்த ஆப்போசிட்டு கிரிவலத்தினுடைய தன்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ. அதுக்கப்புறம் ஒரு தடவை அதுக்கப்புறம் பிரச்சனை போயிட்டே இருக்குது. நான் திருவண்ணாமலையே போகலை. போகும்போதெல்லாம் கிளாக் வைஸாகவே அதுக்கப்புறம் சுற்றியிருக்கேன், ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றலை. ரொம்ப ஒரு செக்கு கேஸு அந்த மாதிரி நெருக்கடியான ஒரு நிலைமை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை.
இப்போ நானும் என்னுடைய நண்பர் 2 பேரும் அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் போகிறோம். அவர் தான் பிரச்சனையை கொடுக்குறவர், கொடுக்க போகிறவர், அவருக்கு எனக்கு பிரச்சனையை கொடுக்க போகிறவர். அவரை கூப்பிட்டுட்டு ஆன்டி கிளாக் வைஸில் போயிட்டு வர்றோம். அவருக்கு எனக்கு பிரச்சனை வெடிக்குது, அப்படியே காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு என்னுடைய குருநாதர் மூக்கே தேவரையா சொன்ன ஒரு பரிகாரம் போய் செய்கிறேன். செஞ்சுட்டு வந்த பிறகு நம்ம ஆதன் வர்றதுக்கு ஒரு கரெக்டாக ஆதன் வர்றதுக்கு ஒரு 3 மாதம் இருக்கும். 2 மாதமா ஒரு 3 மாதம் இருக்கும் முதல்ல வர்றதுக்கு. அப்போ என்னுடைய சகலையினுடைய பொண்ணுக்கு திருமணம் அந்த நேரம். அப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. அப்போல்லாம் பணமே கிடையாது, ஒரு தாலி கூட கிடையாது என் ஒய்ஃபுக்கு, தோடு கூட கிடையாது, எல்லாம் கவரிங் தான், எல்லாமே கவரிங். கடன் தான் இருக்குது, 1.5 கோடி ரூபாய்க்கு கடன் இருக்குது. இது எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலை. இந்த நிலைமையில் திரும்பவும் நானும் என்னுடைய துணைவியாரும் திருவண்ணாமலை ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு. நீங்களும் மேடமும் வரீங்க? நானும் என்னுடைய மனைவி 2 பேரும் திருவண்ணாமலை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கிரிவலம் வர்றோம். அதில் பாருங்கள், அவ்வளோ கடன். ஆன்டி கிளாக் வைஸில் கிரிவலம் வந்துட்டு கோயிலுக்குள்ளெல்லாம் நாங்கள் போகவே மாட்டேன். ராஜகோபுரம் முன்னாடி அந்த கோபுர கேப்பில் அந்த மலை தெரியும், அதில் நின்று கும்பிட்டுட்டு போயிடுவேன். ஏன்னா உள்ளே போய் அது பீஸ்ஃபுல் எனக்கு இல்லை. அதனால் அப்படியே சுற்றி ஆன்டி கிளாக் வைஸ் வந்து சுற்றி வந்துட்டு அங்கேருந்து ஜிஆர்டி ஹோட்டல்னு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், அங்கே ரூம் போட்டிருந்தோம். அப்புறம் காரில் எடுத்துகிட்டு ஊருக்கு போகிறோம். அந்த நிலைமையிலையும் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்தது எங்கள் சகலையெல்லாம் எங்கள் ஒய்ஃபோட பெரியமா பொண்ணை கல்யாணம் பண்ணவங்க. என்னைய ஒரு காலத்தில் கோயம்புத்தூர் கூப்பிட்டு வந்திருக்கு, அவர் ஒரு காரணமாக இருந்தவர். அப்போது நான் வாண்டடாக அவங்கக்கிட்ட பணம் இல்லை, நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க, நம்மளால் பெரட்ட முடியும், அவங்களால அது முடியாது. வாண்டடாக என் ஒய்ஃப்கிட்ட கூப்பிட்டு என்னென்னு கேளுமா, கல்யாணம் வச்சுருக்குறாங்க. இத்தனைக்கும் அவங்க பெரியம்மா இறந்த அன்னைக்கு தான், அதுக்கு முதல் நாள் தான் அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கே தகவல் சொல்லலை. புரியுதா? எங்கள் ஒய்ஃபோட பெரியம்மா பொண்ணை கல்யாணம் பண்ணவர் அவர். அவங்களுக்கு தான் கல்யாணம், அந்த அவங்க பேத்திக்கு தான் கல்யாணம். அவங்க இறந்ததுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அவங்க பெரியம்மா பொண்ணு 3 பேர், அதில் இவங்க வந்து 3 கடைசி பொண்ணு. இவங்க மூத்த பொண்ணோட பையன் என்னை கூப்பிட்டு சொல்கிறான், நான் ஒரு பரிகாரம் என் குருநாதர் சொன்னார் சொன்னேன் இல்லையா, அது போய் நான் செஞ்சுட்டு வர்றேன். எங்கள் தென்காசியில் போய் ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வர்றேன். வந்து அப்போ தான் தூங்குகிறோம். காலையில் இவங்க நான் 10 மணிக்கு இங்கே வர்றோம், 12 மணிக்கு அவங்க இறந்துட்டாங்க நியூஸ் வருது. இவங்க கூப்பிட்டு சொல்லலை, அவங்களுடைய மூத்தவங்க பையன் கூப்பிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் கிளம்பி இங்கேருந்து அந்த கண்டலன்ஸுக்கு போகிறோம். அந்த பிள்ளை கல்யாணம் கேள்விப்படுறோம். எங்ககிட்ட சொன்னால் அவங்களுக்கு ஏதோ கிரேடு இறங்கி போயிடும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல, சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி சரி கேட்டுட்டோம். அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து திருவண்ணாமலை அப்படி கிரிவலம் வர்றோம். கிரிவலம் வந்துட்டு போகும்போது திருக்கோயிலூர் அந்த ரூட் இருக்கு இல்லைங்கம்மா, சங்கராபுரம் ரூட்டு, அதில் போகிறோம். போய் அந்த ஹைவே பிடிச்சிடலாம். போகும்போது ஃபோன் பண்ணி கேளுமா, ஏதாவது பணங்கன்னு இருக்கான்னு கேளுமா. உடனே அவங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா பணம் வேணுங்கிறாங்க. வார வட்டிக்கு தான் வாங்குறேன், அதுவும் வார வட்டி, வாரம் 10,000 கட்டணும். நானே கடனாளி. வாங்கி சரி கொடுப்போம், ஒரு பிள்ளை கல்யாணத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதை வேணாம்ட்டே இன்றைக்கி வரைக்கும் அதை வாங்கவும் இல்லைன்னு வைங்க. ஸோ அப்போ கிரிவலங்க வந்துட்டு அவங்களுக்கும் சரி, ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கு பணம் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய சுபங்களாக மாறும் நம்ம லைஃப். ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு பெரிய கர்ம காரியத்துக்கு நீங்கள் செலவழிச்சிட்டிங்கன்னா அது நம்மளுடைய நற்கதியாக மாறும். அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருப்பாங்க. சரி போ, நம்ம கஷ்டப்படுறோம், சரி பரவாயில்ல, அவங்களால பரட்ட முடியாது, நம்ம பரட்டலாம்னு சொல்லி கூப்பிட்டு சொன்னோன்னே வாங்கி கொடுத்துட்டோம். அப்படி திருப்பி ஊருக்கு போகிறேன். கிரிவலம் ஆப்போசிட்டில் சுற்றிட்டு கரெக்டாக அந்த பொண்ணு மேரேஜ் 2வது மாதம், அதுக்கப்புறம் மறுமாதம் மேரேஜ் ஆகி கரெக்டாக ஒரு 10வது நாள் நான் இங்கே வர்றேன், அதனுக்கு வர்றேன். பாருங்கள், அந்த ஆப்போசிட் கிரிவலத்தினுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த குபேர கிரிவலம்ங்கிறதெல்லாம் சும்மா கிளப்பி விட்டது, அது ஜோசியர் கிளப்பி விட்டது. மலையே குபேரன் தான், மலையே இறைவனே குபேரன் தானே. அவன் யாருக்கு கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் அவனுக்கு தெரியுமில்ல. நான் உண்மையாக இருந்தேன், அவரை நினச்சேன், வேண்டுனேன். மறு மாதம் என்னுடைய வாழ்க்கை பாதையவே மாற்றி விட்டு போயிட்டார். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவர் தான் அப்படி சொல்கிறார். இறைவன் என்பவன் கையில், நீ வந்து இறைவன் கையில் சாட்டை இருக்குது, நீ அதில் ஆளக்கூடிய நூல், அதில் சுற்றக்கூடிய பம்பரம், நீ இப்படி சுற்றுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஒரு நாள். ஆனால் அது என் தலையெழுத்தே மாற்றிட்டு போயிடுச்சு. திருவண்ணாமலை வந்து சாதாரணம் கிடையாது. ஆப்போசிட்டில் தான் கிரிவலம் போவோம். எப்போல்லாம் பிரச்சனை தலை தூக்குகிறதோ அப்போல்லாம் ஆப்போசிட்டில் கிரிவலம் போவேன். அப்போ அப்படி ஆப்போசிட்டில் அது சுற்றும் பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை தருது. 100% மாற்றம் உண்டு, கண்டிப்பாக கம்பல்சரி உண்டு. ஒரு ஜாதகம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
என்னன்னு கேட்டிங்கன்னா ராகேது அச்சுக்கு வெளியில் 7 குடையர் வெளியே போயிட்டார். ராகேது அச்சுக்கு வெளியில் வெளியே. அவங்க வந்து கும்பலக்கணம். ராகேது அச்சுக்கு வெளியில் சூரியன் வெளியே போயிடுச்சு. ராகேது மிட் பாயிண்டில் சூரியன். சூரியன் செவ்வாய்ங்கிறதெல்லாம் மலையை சுட்டி காட்டக்கூடியது. அப்போ அந்த ஜாதகம் வந்து பெங்களூர் ஜாதகம். நீங்கள் ஆப்போசிட்டில் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வாங்க, ஆப்போசிட்டில் கிரிவலம் வாங்க, அண்ணாமலையார் சுற்றிட்டு வாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் சுற்றுங்க, 7 மாதம் சுற்றுங்க. 7ஆம் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு மாப்பிள்ளை வரும், கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சுற்றி கல்யாணம் நடந்துச்சு. ஓகே சார். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு இல்லை, நமக்கு எப்பெல்லாம் பிரச்சனை தலை தூக்குதோ அப்போ ஆப்போசிட்டாக கிரிவலம் வரலாம். அதான் ஒரு மாதம் ஒரு கிழமை. நீங்கள் அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை, அப்படிலாம் கிடையாது. எல்லா நாளும் சிவன் தான். பௌர்ணமிக்கு இடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத வேலை அது. பீஸ்ஃபுல்லாக போயிட்டு அதில் பேன் ஒன்று ஊதுவாங்க வயல் வச்சுக்கிட்டு, அது டிஸ்டர்ப். அது ஒரு கிரிவல பாதை. இது வந்து ஒரு காலத்தில் ரமண மகரிஷி நடந்து போன பாதை. மாபெரும் யோகிகள் அந்த மலையை சுற்றுனது, சுற்று அண்ணாமலை சுற்றுனது. அங்கே வந்து இந்த பீப்பி மாதிரி ஊதிட்டு பேன்னு ஊதிட்டு போவாங்க. அதெல்லாம் எரிச்சலாக இருக்கும். அது அடுத்தவங்களை அது வந்து ஒரு அது வந்து ஒரு தெய்வீகம் நிறைந்த ஒரு பாதை. அந்த பாதை அதில் போயிட்டு சினிமா கதையும் அதை இதையும் பேசிக்கிட்டு, அரசியல் பேசிக்கிட்டு, இந்த இந்த ஒரு பீப்பி மாதிரி கொஞ்சம் ஊதிட்டு தெரிவானுங்க. அதனால நான் அதை போக மாட்டேன். நான் இப்போ அதை போகிறதே குறைச்சிக்கிட்டேன். என்றைக்கு கூட்டம் இல்லையே அன்றைக்கி சொல்லி போவோம், அப்படி இந்த மாதிரி போயிடுறது. சாயந்தரம் ஒரு 6 மணிலேருந்து இல்லைனா இரவு நைட்டு 12 1 மணிக்கு மேலே, அப்போ கூட்டம் இருக்காது. அப்போ போய் ஆப்போசிட்டில் கிரிவலம். நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு, கூடிய சீக்கிரத்தில் போகணும்னு வச்சுருக்கிறேன். அது ஆப்போசிட் கிரிவலம் வந்து பெரிய மாற்றத்தை தரும். கண்டிப்பாக சார். அது சாதாரணம் கிடையாது, சுற்றி பாருங்கள் அப்புறம் தெரியும். கண்டிப்பாக அனுபவிச்சு சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய அனுபவம் இது. நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சா பொய்யா நினச்சிக்கோங்க, உண்மையாக நினச்சா உண்மையாக நினச்சிக்கோங்க. நான் பொய் இல்லை, நான் உண்மை பொய்ன்னு என்னை வந்து மிகைப்படுத்தணும் அவசியம் இல்லை. அண்ணாமலையார் உண்மைன்னா போயிட்டு வாங்க. அண்ணாமலையாருடைய அருள் வந்து அங்கே நிறைஞ்சு இருக்கு. அதுக்கு நீங்களே ஒரு உதாரணமாகவும் இருக்கீங்க இன்னைக்கு. அது மாதிரி நான் ஒரு 5 முறை சுற்றிருப்பேன். 5 இல்லை, ஒரு 3-4 இடம் சுற்றிருப்பேன். அப்புறம் ஒரு முறை மூக்குப்படி சித்தர் இருந்தார் இல்லையா, அவர் வச்சிருந்த திருவோட கையில் கொடுத்தாங்க. அவர் வச்சிருந்தது அங்கே வச்சிருந்தது கேட்டேன், திருவோடம் தான் வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாங்க. அவர் சமாதி ஆனதுக்கப்புறம் அவரோட அதே ஆப்போசிட் கிரிவலம் போகும்போது திருவோடு ஏதாவது கிடைக்குமாங்கன்னு கேட்டேன். அங்கே மேடையில் இருந்தது, இந்தாங்க அதை வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டாங்க. அவர் வச்சுருந்ததுங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த திருவோடை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நான் வச்சுருக்கிறேன். அது மேடையில் இருந்தது. கேட்டேன், ஏதாவது திருவோடு இங்கே கிடைக்குமா எங்கேயாதுன்னு, விலைக்கு கிடைக்குமா, இங்கே எங்கேயாவது கிடைக்குமான்னு கேட்டேன். இந்தாங்கன்னு ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டாரு. அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்தவர் எடுத்து கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் போகும்போது அவரை பார்க்கவும் இல்லை, வைக்கவும் இல்லை. ஆனால் எப்போ போனாலும் அந்த ஆப்போசிட்டில் போகும்போது அங்கே மூக்குப்படி சித்தருடைய ஜீவ சமாதியில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பிரார்த்தனை செய்வேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரமணர் மகரிஷியுடைய இதுக்குள்ளே போவேன், யோகிராம் சுரத்குமாரோடைய இதுக்குள்ளே போவேன். மற்ற இதுக்குள்ளே நான் போனதில்லை. அங்கே ஒரு சித்தர் விபூதியெல்லாம் பூசிகிட்டு இருப்பார். அவரை போய் பார்ப்பேன், ஒரு 2 முறை பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சரியாக தோணலை. அது வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனில் அது இருக்குன்ட்டு நான் போகிறதில்ல. மலையே போதும், அவரும் அதை நோக்கி தானே போகிறாரு அப்படின்னு நான் போயிடுறது. எல்லாமே மலை தானே, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அது மாதிரி சுற்றி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக சார். இன்னைக்கு வந்து நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலை பற்றி மறுபடியும் சொல்லியிருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரிங்க, எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி சார். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.